எங்கள் அம்மா மீன் குழம்பு வைப்பாங்க பாருங்கள். நான் எப்போவுமே அடிட்டுங்க. எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போமா? 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வெள்ளக்கெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸில் புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இளம் தேங்காவாக இருந்தால் முழு தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முத்தலான தேங்காய் வந்தால் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீனோட நடுப்பகுதி எல்லாத்தையும் வறுவலுக்கு வச்சுட்டு தலைப்பகுதி வால் பகுதி கூடவே 4-5 மத்தி மீனையும் குழம்பு கூட சேர்த்துக்க போகிறேன். இறக்க போகிற சமயத்தில் தான் மீனை சேர்க்கணும். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க மீன் வேகிறதுக்கு. கடைசியாக சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராகும், குழையாமலும் இருக்கும். மூடி வச்சு 5 நிமிஷம் மட்டும் மீன் வேகிறதுக்கு டைம் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மதியானம் சாப்பிட போகிறீங்கன்னா காலையிலே வச்சுருங்க. காலையில் சாப்பிட போகிறீங்க முதல் நாள் நைட்டே வச்சுருங்க. சூடான சாதத்தோட போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.